வெல்கம் பேக் எல்லாருக்கும். நம்ம இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கோர்ஸில் 5வது கோர்ஸ்க்கு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத 4 வீடியோ இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதோட பிளேலிஸ்ட்டும் இந்த சேனல்லையே அவைலபிளாக இருக்குது. சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம 5வது இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ETF இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்கள் ரிஸ்கே இல்லாமல் நல்லா சூப்பராக வெல்த்தை நல்லா சூப்பராக க்ரோ பண்ணலாம். சரி, இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வெறும் 1 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 6 மணிக்கு தான், சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவீங்க. ஸோ உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு டீப்பாக போயிட்டு டீப் சர்ச், டீப் ரிசர்ச் எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது, இது 1 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறதால நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் என்ன அப்டேட்னு பார்த்துட்டு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை விட்டு வெளில வந்துட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட நார்மல் ஆஃபீஸ் ஒர்க் இல்லை அதர் பிஸ்னஸ் ஒர்க் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இது நல்ல ரிட்டர்ன்ஸே ஜென்ரேட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் இண்டெக்ஸை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் இது ஜென்ரேட் பண்ணும். சரி, ஓகே. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வார்னிங் மாரி நான் தரேன். என்னென்னா, இது ஸ்டாக்ஸ்க்கு அப்ளிகேபிள் ஆகாது. ஒன்லி ETF மட்டும்தான் அப்ளிகேபிள் ஆகும். இது நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்குன்னு நீங்கள் இதை எடுத்துன்னு போயிட்டு ஸ்டாக்ஸில் போடணும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் இதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நீங்களும் அப்படி எதுவும் எடுத்துன்னு போயிட்டு ட்ரை பண்ணாதீங்க. சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா இதில் ரொம்ப மைண்டு போட்டு ரொம்ப குழப்பிக்கணும், ஃபினான்ஸ் நாலேஜ் வேணும், எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 4 வீடியோவில் முதல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் போன வீடியோவில் கூட மியூச்சுவல் ஃபண்ட்னா பார்த்துருப்போம். ETF என்னங்க? ETFோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதாவது இதுவும் ஒரு ஃபண்டு தான், மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரு ஃபண்டு தான். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு AMC இருப்பாங்க, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் இருப்பாங்க. அது மியூச்சுவல் ஃபண்ட் கேஸில். ETF பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டிமேட் அக்கௌண்ட் வச்சவங்க மட்டும்தான் இதை பர்ச்சேஸ் இல்லை சேல்ஸ் பண்ண முடியும். சரி, இதில் பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு ஸ்டாக் காலையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 9:15க்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ட்ரேடிங் மீன்ஸ் நான் சொல்கிறது பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகும், பை அண்ட் செல்லிங் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகும். இது ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 9:15க்கு ஆரம்பித்து இந்த மாதிரி மேலே போவோம், இல்லை கீழே வரும், இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு 3:30க்கு இது வைண்டப் ஆகும். இதே ஆக்ஷன் தான் நமக்கு ETFஸ்லேயும் நடக்கும். அதர் தென் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இருக்கும்னா, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரே ஒரு நாளைக்கு 1 டைம் தான் NAVன்றது அப்டேட் ஆகும். NAVன்னு நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். நெட் அசட் வேல்யூ தான் NAVயோட வேல்யூ. இது ஒரு யூனிட்க்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அப்டேட் ஆகும். இன்னையோட நாளைக்கு தான் நமக்கு தெரியும் அந்த NAV ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்றது. ETFன்றது அப்படி இல்லை. நமக்கு 9:15க்கு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ்லாம் எல்லா கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் ஏறுதோ இறங்குதோ, அதேமாரி ETFோட வேல்யூவும் ஏறும் ப்ளஸ் இறங்கும். இது இதனால் ஃப்ளக்சுவேட், இது டெய்லியுமே நம்ம ஏறுறது இறங்குறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு சில நமக்கு சில டூல்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இப்போ மோஸ்ட்லி பார்க்குறது ட்ரேடிங் வியூ தான். ட்ரேடிங் வியூன்றது நம்ம அதில் சார்ட்லாம் எப்படி மேலே போகுது கீழே போகுதுன்றதெல்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இதோட எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ். என்னடா இது நிஃப்டி தானே நமக்கு தெரியும், பீஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. பீஸ்னால் பெஞ்ச்மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஸ்கீம்ஸ். இது தாங்க நம்ம பீஸோட ஃபுல் ஃபார்ம். இப்போ நம்ம நிஃப்டினா நமக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸை சேர்ந்தது தான் இந்த நிஃப்டி. அதேமாரி சென்செக்ஸ்னால் என்னது? இந்தியாவில் இருக்கிற இது ஒரு 30 கம்பெனிஸ் வச்சுருக்கு. இந்த 30 கம்பெனிஸை சேர்ந்தது தான் சென்செக்ஸ். இது ரெண்டுத்துலேயும் எங்கெங்கே ட்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். NSE, BSE, அதாவது 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. NSEயில் மெயினாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நிஃப்டி. அதுக்கப்புறம் சென்செக்ஸ் BSEயில் இருக்கிற ஒரு
இண்டெக்ஸ் தான் வந்து சென்செக்ஸ். இதை தாண்டி கோல்டுலேயும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்குது. S&P 500 வந்து இந்தியாவோடது இல்லை, இது வந்து ஃபாரினோட ஸ்டாக் இண்டெக்ஸ் தான் S&P 500. அதாவது 500 கம்பெனியை சேர்ந்தா மாதிரி நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இடிஎஃப்க்கு நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடுச்சு. மியூச்சுவல் ஃபண்டுன்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோலையும் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு தனியாக வந்து நம்ம பிளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏஎம்சி கிட்ட தான் வந்து வாங்குவோன்றது. பட் இடிஎஃப் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச்லேயே வந்து நம்ம டைரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். இது இல்லாமல் இதுவும் நம்ம ஆல்ரெடி வந்து போன இதுலேயே பார்த்தோம், போன ஸ்லைடில். மியூச்சுவல் ஃபண்டு என்ஏவி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? எப்படி இப்போ கோல்டோட விலைலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கடையில் வந்து கோல்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு விலை தான் இருக்கும். அதோட அடுத்த நாளைக்கு அந்த கோல்டு விலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 9500னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே 9500 தான். இதே தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கிறதும். ஏதோ ஒரு ஃபண்டு இருக்குது, அதோட விலை வந்து 254னா 254 தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இது வந்து என்ன ஆகுது, ஒன்று ஏறலாம் இல்லை இறங்கலாம். சப்போஸ் 9200 ஆகுதுன்னா இதுவும் அந்தமாரி வந்து மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து ஒரு 9256 அந்தமாரி ஒரு வேல்யூ வந்து கொடுப்பாங்க. இந்தமாரி இதோட என்ஏவி வந்து ஏறும் இறங்கும். பட் ஒன்ஸ் ஏ டே தான் வந்து இது மாறும். இடிஎஃப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி ஒன்று மேலே போவோம் கீழே போவோம். அதாவது 9:15 வந்து நமக்கு ட்ரேடிங் ஆகிறது தெரிஞ்சிடும். இது ட்ரேட் ஆகி கடைசியில் 3:30க்கு ஒரு வேல்யூவில் க்ளோஸ் ஆகிடும். இங்கே நடுவில் நம்ம எங்கே வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இடிஎஃப் வந்து நமக்கு ஸ்டாக்கோட அட்வான்டேஜும் கொடுக்கும், ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டோட அட்வான்டேஜும் நமக்கு கொடுக்கும். இப்போ இடிஎஃப்ஸோட மேஜர் அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டைவர்சிஃபைடு இருக்கிறதால ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் டைவர்சிஃபைடாக இருக்குது? உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஸ்டாக் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் மட்டும்தான் நம்ம வந்து காசு போடுவோம். பட் இடிஎஃப்னு இருக்கிறது அது கிடையாது. இப்போ நிஃப்டி பீஸ்னு நம்ம பார்த்தோம்ல, நிஃப்டி பீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் 50 கம்பெனிஸும் சேர்ந்தா மாதிரி இருக்கும்ல. நிஃப்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இண்டெக்ஸை வந்து நம்ம யாராலையுமே டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒன்று ஃபியூச்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஃபியூச்சர் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பட் நிஃப்டி பீஸ்ன்றது ரொம்பவே கம்மியான அமௌண்ட், அதாவது ஒரு 200லேருந்து 300க்குள்ளே தாங்க இருக்கும் நிஃப்டி பீஸ்ன்றது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு 1000 ரூபீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 to 4 வந்து நிஃப்டி பீஸோட ஒரு யூனிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அதாவது இப்போ பார்த்தோன்னா இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நமக்கு தெரியும். பட் இந்த ஸ்டாக் இல்லாமல் வேறு நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட உதாரணங்கள் நம்ம இப்போ வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தாங்க ட்ரேடிங் வியூன்ற வெப்சைட்டு. இதில் பாருங்களேன், இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இது ஒரு கம்பெனி. சரிங்களா? இது வந்து எப்பத்துலேருந்து இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அதாவது நிறைய ரொம்ப வருஷம், ஒரு 2006லேருந்தே இருக்குது. அப்போ இதோட விலை பாருங்கள், ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும்லாம் போச்சு. யோசிச்சு பாருங்கள், 2000ல் போய் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னிய டேட்டில் அதோட விலை ஜஸ்ட்டு 253. அதுவுமே ஆஃப்டர் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ரேஞ்ச் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இது 25 ரூபாய்க்கு போயிடுச்சுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு, அதாவது 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 25 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ ஒருத்தவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் என்ன ஆகுறது? ஒரு 100 ஷேரே வாங்குறாங்கன்னு வைங்களேன், 2 லட்ச ரூபான்றது டைரெக்டாக போயிட்டு 25,000 ரூபாய் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் இன்னுமே இது ரிகவர் பண்ணவே முடியல. இன்னமும் இது வந்து 250ல் தான் இருக்குது. இதோட இங்கே வாங்கினவங்களாம் என்ன ஆயிருப்பாங்க? அவங்களுக்குலாம் பெரிய லாஸ் ஆகிருக்கும். அதாவது யாரெல்லாம் வந்து இதை விட்டு வெளில வரல, இன்னும் மேலே வரும், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் என்ன ஆயிருக்கும்? இது வந்து ரொம்ப பெரிய நஷ்டத்தை எடுத்துன்னு போய் சேர்த்துருக்கும்.
அதேமாரி இன்னொரு உதாரணம் பாருங்களேன். இது வந்து நமக்கு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட். இதுவுமே சேம் ஆல்மோஸ்ட் 2006 ஆரம்பித்தாங்க. ஸ்டார்ட் ஆகும்போது என்னமோ நல்லா தாங்க போச்சு. அதாவது ஒரு 250 ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி நல்லா போச்சு. கிட்டத்தட்ட 250லேருந்து 3 மடங்கு ஆச்சு. 780 வரைக்கும் போயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதோட விலை பாருங்க, ஒன்லி ₹1.40. யோசிச்சு பாருங்க. இதுலேயே வெளில வராதவங்களாம் என்ன இருப்பாங்க. அதனால தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பண்ணும்போது ரொம்பவே ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்தமாரி தப்பி தவறி தெரியாத கம்பெனியில் போயிட்டீங்க, இல்லை நாளை பின்ன ஏதாச்சும் அந்த கம்பெனியில் ஒரு பேங்க்ரப்சி ஆகுது, இல்லை வேறு ஏதாச்சும் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே ஜீரோ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஜீரோ ஆகலைன்னா கூட இந்தமாரி ரொம்ப ₹1 போயிடும். இப்போ நீங்கள் இங்கே ஒரு 1000 ஷேர் வாங்கிட்டு, இல்லை ஒரு ₹200 1000 ஷேர் வாங்கிட்டு ₹1 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஏதோ ரொம்ப பெரிய லாஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெட் ஏர்வேஸ். இது வந்து 2005ல் இது வந்து இருந்துச்சு பாருங்கள். அப்போ ஆல்மோஸ்ட் ₹1000 இருக்கிறது ஜஸ்ட் ₹34 போய் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த சில கம்பெனிஸ் எல்லாருமே பார்த்தோன்னா அதிகமாக நல்ல நல்ல கம்பெனிஸாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வாங்கி ₹500 வாங்கி அதை ₹1000 விற்றுருப்பாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சுல்ல. ஸோ அந்தமாரி கம்பெனிஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் அப்படியே பண்ணோனாலும் ரொம்ப நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனியாக அனலைசிஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதுக்குமே நம்ம வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இதோட நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ் வந்து மிஸ் ஆகாமல் நம்ம வந்து இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா இடிஎஃப் பற்றி பார்த்துன்னு இருந்தோம். இடிஎஃப் வந்து ஜீரோ ஆக முடியாது, ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து ஜீரோ ஆச்சு. ஜீரோ ஆகலைனாலும் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு ₹1 ரேஞ்சு வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனை இடிஎஃப்ல கிடையாது. ஏன்னா இடிஎஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி பீஸ் இருக்குதுன்னு வைங்களேன். நிஃப்டி பீஸ் இடிஎஃப்ல வந்து நமக்கு டாப் 50 கம்பெனிஸுமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த கம்பெனிஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு கம்பெனி 2 கம்பெனி மேபி அந்தமாரி ஜீரோ ஆகலாம். இப்போ ஆகும்போது என்ன ஆகும்னா 51 இல்லை 52வது பொசிஷனில் இருக்க கம்பெனி மேலே வந்துடும். இங்கே இருக்கிற 48 இல்லை அந்த எந்த கம்பெனி அந்தமாரி அழியுதோ அதெல்லாம் வந்து வெளில எடுத்துடுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம போட்டிருக்கோம் ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு. இந்த மேனேஜ்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நமக்கு அங்கே வந்து பார்க்குறாங்களோ அதேமாரி ஃபண்டு மேனேஜர் இருக்கா மாரியே இடிஎஃப்ஸுக்குமே வந்து நல்ல ப்ரொஃபஷ்னலாக தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கலான்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். எக்ஸிட் லோட்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஹியூஜாக ஆகும். ஆனால் இடிஎஃப்ல வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம இதில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாஸ்டாக் இருக்குது. நாஸ்டாக்ன்றது நமக்கு தெரியும் இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. பட் அதுக்குன்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதுவுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இது வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இப்போ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம், அதாவது எப்படி யூஎஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னா இண்டு மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், ஒரு சார்ஜஸுமே கிடையாது. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போயிட்டு தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் யூஎஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸில் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது இதில் பார்த்தோன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூஎஸில் ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு வைங்களேன், $550 போகுதுன்னு வைங்க. உங்களால் வந்து $550 இன்வெஸ்ட் பண்ண முடியல. உங்ககிட்ட வந்து $250 தான் இருக்குது, இல்லை ஒரு $500 தான் இருக்குன்னா ஃப்ராக்ஷனலில் கூட இதை வாங்கிக்கலாம். அதாவது இந்த $500 தகுந்த மாரி எவ்வளோ வந்து நமக்கு யூனிட்ஸ் அலோகேட் ஆகுமோ அந்த அளவுக்கு அலோகேட் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ளாக்ஷனல் இன்வெஸ்டிங் கூட இதில் பாசிபிள். அதனால் நீங்கள் வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அதிக டாலர்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இன்னொரு நமக்கு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா டாலர் அப்ரிஷியேஷன் ஆகும். அதாவது நமக்கே தெரியுங்க, டாலர் வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ₹70
அந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. இன்னி ரேட்டில் வந்து 87 ரூபீஸ் இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு ஏறிட்டே தான் போகிறோம். என்னைக்காச்சும் இது இந்த மாதிரி டிப் ஆயிருக்கா, இல்லை டவுன் டைரெக்ஷனில் போயிருக்கா? கிடையாது. இது வந்து ஏறிட்டே தான் போகும். அப்போ நமக்கு இந்த ஸ்டாக் விலையும் ஏறுது, ப்ளஸ் வந்து நமக்கு இந்த டாலரோட விலையும் பர்டிகுலராக ஏறுது. ஸோ நமக்கு வந்து டபுள் அட்வான்டேஜ் கிடைக்குது. இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. இது இல்லாமல் நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் அக்ராஸ் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதால நமக்கு நல்ல டைவர்சிஃபைடாக இருக்குது. இந்தியாவில் ஏதாச்சும் பெரிய அட்டாக் இல்லை டவுன் சைடு ஆச்சுனாலும் ஃபாரினில் இருக்கிற கம்பெனிஸில் ஓரளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா வரதால நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ என்னதான் இப்போ போர்ட்ஃபோலியோ போயிட்டே இருந்தாலும் மேலேயே தான் போயிட்டுருக்கும். நமக்கு வந்து பெருசாக வந்து டிப்பு வந்து தெரியாது. டிப் ஆனாலுமே எப்படி ஆகும்னா லைக் லைட்டாக இப்படி டிப் ஆகிட்டு திரும்ப இப்படி மேலேன்னு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டே இருக்குமே தவிர்த்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து கீழே விழாது. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோங்க. நீங்கள் எல்லாம் கூட இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது அந்த ஒரு நிமிஷம் டெய்லி ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இப்போ உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதுலேருந்து 10% ஆச்சும் நம்ம சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கலாம், இல்லை ஒரு 50,000 சம்பாதிக்கலாம், இல்லை ஒரு 2,00,000 சம்பாதிக்கலாம். இதோட 10% மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட்டு ப்ளஸ் வந்து க்ரோத் ரேட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். இப்போ நான் எடுத்துருக்கிற உதாரணத்தை வந்து 50,000 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வைங்க. அதில் 5,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இதை தாண்டி நீங்கள் ஃபுல் 50,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இன்னொரு என்னோட பர்சனல் அட்வைஸ் வந்து நீங்கள் நல்லா கவனத்துக்கு வச்சுக்கோங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரோத்லேயே வச்சுக்கோங்க. எப்பயுமே இது வந்து வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து ஏற்றிட்டே இருங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இன்க்ரிமெண்ட் வருதோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதும் நீங்கள் ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்ஷனாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 5,000 இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவோம், அவன் ஒரு பர்டிகுலர் டேட் இருப்பான். அதாவது ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருப்போம், இல்லைனா 10th கொடுத்துருப்போம், இல்லை 5th கொடுத்துருப்போம். சம்திங் ஏதோ ஒரு டேட் அவங்க நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த டேட்ஸ் நம்ம கொடுத்தாச்சுன்னா இந்த டேட் அன்னைக்கு எப்படி இருக்கோ நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கிடும். அதாவது நமக்கு வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கிடும். நம்ம எந்த ஃபண்டில் போட்டிருக்கோமோ அந்த ஃபண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடும். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ 5,000 இருக்கா, நமக்கு இடிஎஃப்லாம் எவ்வளோ நாள் ட்ரேட் ஆகும். அதாவது ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு 10 நாள் வந்து விட்டுடுங்க, சண்டே சாட்டர்டேஸில் போயிடும். பாக்கி இருக்கிற 20 டேஸாக நம்ம பிரிச்சுக்கணும். நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். அதாவது 5,000 20ஆல் பிரிச்சுக்கினா நமக்கு ஒரு 250 ரூபா வந்து வந்துடுது டெய்லியாக. இந்த 250 ரூபா வந்து நமக்கு ஒரு நாளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும். இதை எப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, நமக்கு என்றைக்கெலாம் இப்போ மார்க்கெட் வந்து இதாங்க மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. அதாவது இப்படி இருக்கும், திரும்ப இப்படி டவுன் ஆகும், இப்படி போகும். இப்போ எப்போல்லாம் நமக்கு வந்து ரெட்டாக காமிக்குதோ அன்றைக்கெலாம் வந்து நம்ம இந்த 250 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு டே வந்து மார்க்கெட் வந்து கீழே உழுது, ஒரு ரெட்டு காமிக்குது. எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணாலே ரெட் ஆர் க்ரீன் காமிக்கும். க்ரீன்னா மேலே இருக்குது, ரெட்டுனா கீழே இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு நாளைக்கு மெஜாரிட்டி நீங்கள் வந்து மார்னிங் ஓப்பன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது ஒரு 9:16 to 9:20க்குள்ளேயே இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா டே ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், உங்கள் அதர் ஒர்க்ஸை பார்த்துன்னு இருக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் 250 வச்சுருக்கீங்களா, ஃபஸ்ட் டே கீழே வருதா 250 போட்டுடுங்க, செகண்ட் டே மேலே போதா விட்டுடுங்க, தேர்ட் டே மேலே போதா விட்டுடுங்க, ஃபோர்த் டே மேலே போதா விட்டுடுங்க, 5th டே கீழே வருதுன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க, 250 மட்டும் போட்டால் போதும்னு இல்லை, இந்த 3 நாள் தான் சேர்த்து. அதாவது 3 நாளைக்கு 250 250 250 போட்டோன்னா 750 ஆகும். அது கூட இந்த நாளைக்கு ஒரு 250 சேர்த்து 1000 ரூபாவா இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகுதோ அதைப்படி நீங்கள் பார்த்துனே இருக்க வேண்டியது தான், இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ மார்க்கெட் மேலே போகிற நாளைக்கெலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது நமக்கு. ஜஸ்ட் 9:16 to 9:20 பார்த்தாலே போதும். நமக்கு க்ரீனாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம், ரெட்டாக இருந்துச்சுன்னா பேக் இது வேணாம் ஸ்டார்ட். நமக்கு ரெட்டாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம், க்ரீனாக இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இப்போ போன ஸ்லைடில் பார்த்ததே தான் இங்கே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அதாவது 20 டேஸ் தான் நமக்கு ஒரு மாதத்தில் இருக்குது. அதில் வந்து
இப்போ வந்து டெய்லி பட்ஜெட் அதாவது 5000 ரூபாய்க்கு எடுத்தோன்னா ஒரு நாளைக்கு 250 ரூபீஸ் வந்து வந்துடுது. மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலே போச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல ஆவரேஜிங்கே கிடைக்குது. நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அதோட உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டோட மினிமம் ஒரு 5% எக்ஸ்ட்ரா க்ரோத்தே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இடிஎஃப்ல பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ராங்கான இண்டெக்ஸ் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, ஃபாரினில் எஸ்எம்பி 500 இந்த மாதிரி இண்டெக்ஸஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஏன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுன்னா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டாப் கம்பெனிஸ் மட்டும்தான் இண்டெக்ஸில் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இண்டெக்ஸில் வந்து எந்த கம்பெனிலாம் சரியாக பெர்ஃபார்ம் ஆகலையோ அதை வெளில தள்ளிட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற கம்பெனிஸை உள்ளே எடுத்துன்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரொஃபஷ்னலாக இதை மேனேஜ் பண்ணும்போது ஆல்வேஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரி கூட எடுத்து பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் டிப்பு வரும் தான், பட் வந்து நமக்கு க்ரோத் வந்து போயினே தான் இருக்கும். அதுவும் இடிஎஃப்ல பண்ணுறதால நமக்கு நல்ல ஈஸியாக வந்து என்னைக்கெல்லாம் இறங்குதோ அன்னைக்கெல்லாம் போடுறதால ரிட்டர்ன்ஸும் வந்து ஹியூஜாக வரும். இதில் இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஃபெயிலியர் கூட அவாய்ட் பண்ணிடலாம். எப்படி நம்ம தான் பார்த்தோம்ல, இப்போ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ஜெட் ஏர்வேஸ்லாம் என்ன ஆச்சு, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, டக்குன்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கும், இப்படி போயிடும், அவ்வளோதான். இங்கேருந்து ஏந்திருக்காது, இதோட அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த ரிஸ்க் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக இருக்காது. சின்ஸ் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை மர்ஜ் பண்ணி அதை வச்சு ஒரு ஃபண்ட் க்ரியேட் பண்ணதால் உங்களுக்கு இந்த ரிஸ்க்கே நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இன்னொரு என்ன சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் நம்ம பண்ணுறோன்னா, நம்ம வந்து என்னைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து கம்மியாகுதோ அன்னைக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். இதால் என்ன ஆகுது, ஆவரேஜிங் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போது ரிட்டர்ன்ஸ் வந்து சூப்பராக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வெல்த்தை வந்து க்ரோ பண்ணோம். இதில் ரிஸ்க் இல்லாதால் நம்ம டெய்லி பயப்படணுன்ற அவசியமும் இல்லை. அதேமாரி நான் ஒரு வார்னிங் மாரி கொடுத்துருந்தேன். இதை வந்து எக்காரணம் கொண்டும் ஸ்டாக்கில் மட்டும் போட்டுடாதீங்க. இந்த ஸ்டாக்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டுன்னே ஆவரேஜ் பண்ணினே வரீங்க, திடீர்னு இவ்வளோ பெருசு விழுந்துருச்சுன்னா இங்கே நீங்கள் என்ன தான் ஆவரேஜ் பண்ணாலும் இது மேலே போன்ற ஒரு ஹோப் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியுமே தவிர்த்து இந்த மேலே போகாது, அதாவது இப்படியே கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மணி வந்து ஜீரோவில் தான் போய் முடியும். சரிங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கு, ஸ்டாக்ஸ் கேன் ஃபால் டு ஜீரோ, ஆனால் இண்டெக்ஸ் வந்து ஜீரோ ஆகாது. அதேமாரி எஸ்ஐபியோட நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இடிஎஃப்ஸில் நம்ம போட்டோன்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப சிம்பிள், ரிட்டர்ன்ஸும் வந்து அதிகமாக கிடைக்கும். இதில் இன்டர்நேஷ்னல் இடிஎஃப்ஸ் ஆட் பண்ணுறதால நமக்கு அதர் கண்ட்ரியோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்ம பார்த்த டாலரோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடச்சிடுது. இதுவுமே நம்ம இண்டுமணி ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இண்டுமணி ஆப் வந்து ஃப்ரீ தான், யாருக்கும் எந்த பெய்டு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் லாகின் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்என்பி 500 இல்லைனா நாஸ்டாக் இந்த மாதிரி இடிஎஃப்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் 100 ரூபா மட்டும் கூட போடலாங்க. 100 ரூபாய் ஏன், எவ்வளோ கம்மி வேணாலும் போட்டுக்கலாம். அதில் அதுக்கேற்ற மாரி யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ கன்க்ளூஷனாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, அதாவது என்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ரெட்டாக இருக்கோ அன்றைக்கெல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்றது நம்ம மந்த்லி இன்கம் இருக்குல்ல, இதோட 10% வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் ஸ்டார்டிங்லேயே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20,000 மந்த்லி இன்கம் வாங்குறீங்கன்னா 2,000 ரூபாய் எடுத்து வச்சுடுங்க. இதை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க 100 ரூபா 20 நாளால். 20 நாள் தான் ட்ரேடிங் டேஸாக இருக்கும், மேக்ஸிமம் 22 23 இருக்கும். 20 மட்டும் நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா ஒரு நாளைக்குன்னு நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. அதாவது என்றைக்கெல்லாம் மார்க்கெட் கீழே போதோ 100 ரூபா, கீழே போதோ 100 ரூபா, என்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே போதோ அன்றைக்கி விட்டுடுங்க. என்றைக்கெல்லாம் மார்க்கெட் மேலே போதோ அன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இல்லை, இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, மியூச்சுவல் ஃபண்டோட கண்டிப்பாக 5% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு லாங் டேர்மில் தாராளமாக கிடைக்கும். அது இல்லாமல் இதில் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோமா, நீங்களே சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? 5 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். 5 நிமிஷத்துக்கு மேலே 1 நிமிஷம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. இல்லை மார்க்கெட் ஓப்பன் பண்ணி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் பார்த்துன்னு உக்காந்துன்னு இருக்க தேவையில்ல. இவ்வளோ டைம் வந்து இப்போ ஜாப் போகிறவங்கலாம் 9:15லேருந்து
3:30 வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இதே பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஜாபும் பண்ணுவாங்க, நீங்கள் ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். அதாவது அதை விட இது கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி. அது இல்லாமல் நம்ம வந்து இன்வெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம், ஸ்டாக்ஸ்லேயும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி லாங் டேர்முக்கு தானே பண்ணுறோம். ஸோ நீங்கள் லாங் டேர்மில் பண்ணும்போது தாராளமாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், உங்கள் வெல்த்தும் நல்லா க்ரோ ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. இது வந்து கொஞ்சம் டைவர்சிஃபையும் நீங்கள் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கிறதால அதுவே ஒரு டைவர்சிஃபைட் தான். அது இல்லாமல் நீங்கள் ஃபாரின் இதுவும் சேர்த்துக்கினீங்க, எஸ்என்பிலாம் சேர்த்துக்கினீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் நல்லாவே டைவர்சிஃபிகேஷன் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வெல்த் க்ரியேஷன் வந்து கேரண்டியாக சூப்பராக க்ரியேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து 5வது வீடியோ இதோட முடிக்கிறோம். இதோட நம்ம அடுத்த வீடியோ அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் ஒரு கேம் சேஞ்சிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் நாலேஜும் டெவலப் ஆகும், உங்களுக்கு இன்புட்ஸும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்க, தேங்க்யூ, வெல்கம். இதோட நெக்ஸ்ட் செஷனில் அடுத்த 6வது கிளாஸோடு நம்ம பார்க்கலாம்.